ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. ஆர்பிஐ இப்போ ஒரு அருமையான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக யூபிஐ, கூகுள் பே, ஃபோன்பே இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அனௌன்ஸ்மெண்ட்டு. என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இப்போ புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது யூபிஐ சார்ஜ் பேக் அப்படின்னு சொல்லி. அது என்னென்னா, நீங்கள் இனிமேல் யூபிஐயில் தவறாக யாருக்காவது பணம் அனுப்புனாலோ, இல்லை டபுள் பேமெண்ட் ஆனாலோ, இல்லை நீங்கள் இப்போ ஏதோ ஒரு பேமெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க, அது யாராவது தவறுதலாக உங்கள்கிட்ட ஒரு பணத்தை இது பண்ணாலும் ஸ்கேம் பண்ணி எடுக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் யூபிஐ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்த பணத்தெல்லாம் இனிமேல் நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம். முன்னாடி நீங்கள் இதுக்கு பேங்குக்கு எல்லா இடத்துக்கும் அலைய வேண்டியது இருக்கும். அலைஞ்சாலும் யூபிஐக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, யூபிஐ தனி சர்வர் அப்படின்னு சொல்லி நிறைய விதத்தில் அவங்க அதை தட்டி கழிச்சிருவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக உங்களால் வாங்கிக்க முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டு யூபிஐ சார்ஜ் பேக் ஸ்கீம் மூலமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பணம் 48 மணி நேரம் டு 72 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப பெறப்படும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் இப்போ சொல்லியிருக்காங்க. இது பெரும்பாலும் யாருக்கு பயனளிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இந்த பேமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதாயிரும், ஃபெயிலியர் ஆயிரும், பேமெண்ட் ஃபெயிலியர் ஆயிரும். ப்ளஸ் திரும்ப பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கே சென்ட் ஆயிரும். அந்த மாதிரி பண்ணுற சிச்சுவேஷன்ஸில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இப்போ மக்கள் கருத்து போய்கிட்டு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, யூபிஐ பயனாளர்களுக்கு அதாவது யூபிஐ பயனாளர்களுக்கு ஆல்ரெடி ஆர்பிஐ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. யூபிஐ ஐடியில் ஸ்பெஷல் கேரக்டர், அதாவது @ டாலர் சிம்பிள், இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஐடியை இனிமேல் பயனில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா இது மக்களுக்கு கிடையாது, மெயினாக யூபிஐ யூசர்ஸ்க்கு. ஏன்னா யூபிஐ அந்த கூகுள் பே, ஃபோன்பே இவங்க மாதிரி யூபிஐ கம்பெனிஸ் தான் அந்த ஐடியாவை க்ரியேட் பண்ணுறது. அந்த ஐடியை க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் இனிமேல் இந்த தவறுகளை பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த யூபிஐ ஐடி கணக்கில் ஏற்றுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதையுமே நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. இந்த யூபிஐ சார்ஜ் பேக் விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய இடங்களில் இந்த தவறுகள் நடக்கிறதுக்கு காரணமே யூபிஐ ஐடி தான், யூபிஐ மூலமாக தான் நடக்குது. அதாவது ஃபோன்பே, கூகுள் பேல எங்களுக்கு பணம் போடுங்க அப்படின்னு. ஏன்னா அதில் சென்ட் ஆகிற பணத்தை பேங்காலையும் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ப்ளஸ் அந்த யூபிஐ ஆப்ஸ்லேயும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. கஸ்டமருக்கு கால் பண்ணால் ரொம்ப நேரம் கால் போகும். ஒரு ப்ராப்ளத்துக்கு நான்லாம் கூகுள் பேக்கு கால் பண்ணியிருந்தேன். கூகுள் பே கால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கால் போயிட்டு கடைசியில் இது எங்கள் எண்ட்லேருந்து சரி பண்ண முடியாது, இது உங்களுக்கு 48 ஹவர்ஸில் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நபருக்கு பணம் நான் இதுக்கு முன்னாடி அனுப்பும்போது ஒரு கடையில் பணம் அனுப்பும்போது என்னாச்சுன்னா அது பேமெண்ட் ப்ராசஸிங் ஆயிடுச்சு. பட் அந்த கடைக்காரர் என்ன சொன்னார்னா, எனக்கு இன்னும் வரலை, நீங்கள் ரெண்டாவது பேமெண்ட் பண்ணுங்கள், அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து பார்க்கும்போது அது அவருக்கே சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சார் இது எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு, நான் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 நாள் வரைக்கும் நான் அவருக்கு திரும்ப கால் பண்ணுறேன், இப்போ போட்டு விட்றேன், அப்போ போட்டு விட்றேன்னு என்னை ரொம்ப அலக்கழிச்சிட்டாரு. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கும்போது நமக்கு அது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்மளே சார்ஜ் பேக் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அந்த பணத்தை. நம்மகிட்டருந்து தவறுதலாக சென்ட் ஆன பணத்தை நம்மளால் எடுக்க முடியுங்கிறது ரொம்பவே அருமையான விஷயம். பட் இதை தவறாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கவர்மெண்ட் இப்போ கொடுத்துருக்கிறது ரொம்பவே அருமையான விஷயம். இது தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் போகிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் கொஞ்சம் ஒரு லைக் போட்டு உங்கள் சப்போர்ட்டை நமக்கு தெரிவிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.